விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஜனவரி 17, 2025. பஞ்சாங்கத்தின்படி திதி 5:30 காலை வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. நட்சத்திரம் மகா நட்சத்திரம் 12:44 இரவு வரை, பிறகு பூர நட்சத்திரம். யோகம் சௌபாக்கியம் 12:56 காலை வரை, அதன் பின் சோபனம். கரணம் பவம் 4:43 இரவு வரை, பிறகு பாலவம் 5:30 காலை வரை, பிறகு கௌளவம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கான மரண யோகம் 12:44 மதியம் வரை, அதுக்கு பிறகு அமிர்த யோகம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. நல்ல நேரம் 9லேருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. குளிகை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. யமகண்டம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்னைக்கு உத்திராடம் திருவோண நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னியில கேது, தனுசுல புதன், மகரத்துல சூரியன், கும்பத்துல சனி சுக்கிரன், மீனத்துல ராகு. இன்னைக்கு சங்கரன் கோயில் ஸ்ரீ கோமதி அம்மனுக்கு தங்க பாவாடை தரிசனம். சிக்கந்தர் பாஷமலை சந்தனக்கூடு. இன்னைக்கு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக வீட்டில் துடைத்து அந்த விளக்கு ஏற்றி வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பாகவே நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த சங்கடஹர சதுர்த்தியில் கோயிலுக்கு சென்று வழிபட்டு அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கும் போது ரொம்ப நற்பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். சங்கடஹர சதுர்த்தி, சங்கடத்தை அறுக்கக்கூடிய சதுர்த்தியாக இந்த சதுர்த்தி தினம் இருக்குது. இந்த தினத்தில் நீங்கள் விநாயகரை மனதார வேண்டிக்கும் போது, தேய்பிரை அஷ்டமியில் தேய்பிரை சதுர்த்தி அப்போ கண்டிப்பாக, தேய்பிரை அஷ்டமின்னா காலபைரவரை கும்பிட்றோம். தேய்பிரை சதுர்த்தி அப்படிங்கும் போது நம்மளுக்கு கடன் தொல்லைகள், வீண் வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், நிம்மதியின்மை இல்லை ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கூட இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்போ வேண்டி அபிஷேக பொருளை கொடுத்து அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கெட்ட நேரங்கள்லாம் விளங்கி, சங்கடத்தை எல்லாம் விலக்கி மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இப்போது அவரவர் ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேச ராசிக்காரங்க இன்னைக்கு அமைதியாக அவங்க நாட்களை நகர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. சில நேரத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு வரவு மீறி போகக்கூடியது இருக்கும். அது நீங்க சரி பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களாக அமையும். மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த நாள் வந்து எச்சரிக்கையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அறிவுறுத்தப்படுகிறது. அப்போ இந்த விஷயங்கள்ல நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா சில விஷயம் சிக்கலா மாறிடும். அதனால கவனமா இருங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக விநாயகரை பொதுவா வழிபடலாம். வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு அன்பு, பரிவு, கொண்டாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு குடும்பத்துடன் வெளியே சென்று வருவீர்கள். நிறைய பேருக்கு குடும்ப அன்பு அப்படிங்கிறது கிடைக்க போகக்கூடிய விஷயங்களாக அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு என்ன அப்படின்னா, பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்படுவீங்க. ரொம்ப யோசிச்சு முடிவெடுப்பீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய நற்பலன்கள் ஏற்பட்டுவிடும். மிகப்பெரிய ஒரு உயர்வு ஏற்படும். உத்தியோகத்துல ஏற்றங்கள் இருக்கும். இதுவே மாற்றங்களாகும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்க மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை சாத்தியமாக்குவீர்கள். ரொம்ப பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள். நோய் நொடி எல்லாம் தலையந்து மிகப்பெரிய தெளிவு கொடுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த விடுமுறை நாட்களை வெளியே சென்று மகிழ்வீர்கள். இந்த வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். கடகராசிக்காரங்க அலைச்சல் அதிகரிக்கும். பிற்போக்கான சிந்தனைகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். அதனால கொஞ்சம் கடகராசிக்காரங்க கவனமா இருங்க. அஷ்டம சனி முடிகிற வரைக்குமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சந்திரன்ல சனி போயிட்டு இருக்காரு, அஷ்டமத்துல சனி போயிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது
அவமானம், தேவையில்லாத கொடசல்கள், பொருளாதார மந்த நிலை அப்படியெல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய நிலையும் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. அதனால பொறுமை காக்கவும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற அந்த அலைச்சல் தான் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடியதா, பயணத்துல அலைச்சல் இருக்கு. அதனால பார்த்து செய்யுங்க. சங்கட சதுர்த்தினால இன்னைக்கு விநாயகரை வழிபடுறது வெற்றிகளை அதிகப்படுத்தும். சிம்மராசிக்காரன் தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாள் இன்னைக்கு. மேக்சிமம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் வழியே ஒரு சில தடங்கல்கள் வரக்கூடிய வாரா கடன்கள் எல்லாம் வராம ரொம்ப கஷ்டம். பிரச்சனைகள் அதிகரிக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. இன்னைக்கு எல்லா வகையிலுமே விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தை நடைபெறும். திருமண வைபோகங்கள் ஏற்படும். நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெருமாளை வழிபடுறது நல்லது. கன்னி ராசிக்காரங்க உயர்வு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். பட்டம் பதவி அப்படிங்கிறத அலங்கரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்தொழில ரொம்ப முன்னேற்றம் லாபம் அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. அனைத்து வகையிலுமே லக்ஸூரியஸ் கம்ஃபர்டபுள் பாயிண்ட்டுக்கு வருவீங்க. துலாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. அனைத்து வகையிலுமே ஒரு சில மாற்றங்களை ஏற்றங்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கு. துலாம்ல துலாபாரம் செய்கிறவங்க இந்த நாளில் செய்யலாம். நல்ல பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்க நேர்மையான பணிகளில் முக்கிய பணிகளை எடுத்து செய்வீர்கள். மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நடைபோடுவீர்கள். உங்களுடைய நேர்மை பலருக்கு ஆச்சரியத்தக்க மாற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்க சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறது நல்ல மாற்றங்கள். தனுசு ராசிக்காரங்க கோபதாபங்கள்லாம் விட்டு நல்ல பேச்சுவார்த்தையில நல்ல இதா இருக்கணும். ஏன்னா எப்பவுமே சந்திராஷ்டமும் உத்திராடம் தனுசுக்கு வரும், மகரத்துக்கு வரும். அப்ப அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் நிதானிச்சுக்கணும். அந்த நட்சத்திரத்துக்காரங்க கோபத்துல ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணி பெருசு பண்ணிடக்கூடாது, சங்கடத்தை கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபடுறது நல்லது. இந்த தனுசு ராசிக்காரர் சந்திராஷ்டமும் இருக்கிறது, நட்சத்திரம் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். மகர ராசிக்காரங்க விவேகம் வேகம் அப்படின்னு ரெண்டுமே கலந்துர இருந்தாலும் உத்திராடம் திருவோண நட்சத்திரம் சந்திராஷ்டமனால புது விஷயங்களை எடுக்காம பண்ணீங்க அப்படின்னா நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அச்சாணியாக அது விளங்கும். மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்த விநாயகர் வழிபாடு முக்கியமானது. கும்பராசிக்காரன் நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. நிறைய மாற்றம் தக்க ஒரு வாழ்க்கையே, உத்தியோகத்தை, தொழில எல்லாம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய உச்சாணியத்தோட போறீங்க கும்பராசிக்காரங்க. கும்பத்துல இப்போ சில பிரச்சனைகள் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிட்டே வரும். அது மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே நடக்கும். இப்போத்துலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி நல்ல யோகா பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். மீன ராசிக்காரங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது வேணும். உதவி அதிகமாக பண்ணுவீங்க. அடுத்தவங்களுக்கும் உங்களை உதவி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது ஒரு சில பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது இந்த 7.5 சனியினால் வருகின்ற அந்த சில சங்கடங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தி பெறும். முக்கியமா உத்தியோகத்துல நல்ல கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணணும். 100% உழைப்பு கொடுத்தா 50% ப்ராஃபிட் கொடுக்கும். 200% நீங்க உழைப்பு கொடுத்தாதான் 100% ப்ராஃபிட்டே அது கொடுக்கும். இந்த மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து வர்றது நல்லது. நீங்க வேணும்னு நினைக்கிறது இப்ப வேணான்னு நினைப்பீங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்களை ஏற்றங்களே இந்த மீனராசிக்காரங்க இப்ப பார்ப்பாங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே வழிபாடாக பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி தாயாரை வழிபடும்போது சுபகாரியங்கள் தடையெல்லாம் மீண்டு பொருளாதாரம் நல்லா இருக்கும். இந்த
அனைத்து ராசிக்காரர்களுக்கு அனைத்து செல்வங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சுற்றம்.